1997 முதல் 2012ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் பிறந்த ஜென்சி மக்கள் தொகையை அதிகமாக கொண்ட நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் மதிப்பீட்டின்படி இந்தியாவில் 14 முதல் 29 வயதுக்குட்பட்ட ஜென்சி பிரிவினரின் எண்ணிக்கை 40.7 கோடியை தொட்டுள்ளது. இது சீனா மற்றும் அமெரிக்காவின் இளம் மக்கள் தொகையை விட பல மடங்கு அதிகம். இந்தியாவின் மொத்த வாக்காளர்களில் ஜென்சி தலைமுறையினரின் பங்கு மட்டுமே 29.2 விழுக்காடாக உள்ளது. அதாவது நாட்டில் வாக்களிக்கும் தகுதியுள்ள ஒவ்வொரு 10 பேரிலும் ஏறத்தாழ 3 இந்த இளம் தலைமுறையைச் சேர்ந்தவர்களாவர். இளம் வாக்காளர்களின் எண்ணிக்கையில் வட மாநிலங்கள் பெருமளவில் ஆதிக்கம் செலுத்துகின்றன. பீகாரில் அதிகபட்சமாக 36.7 விழுக்காடு வாக்காளர்கள் ஜென்சி பிரிவைச் சேர்ந்தவர்கள். அதற்கு அடுத்தபடியாக உத்தரப்பிரதேசம் மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்கள் உள்ளன. தென்னிந்திய மாநிலங்களான கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் இவர்களின் பங்கு ஒப்பீட்டளவில் குறைவாக உள்ளது. பீகார், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் வாக்காளர்களில் 1/3 பங்கிற்கும் அதிகமானோர் ஜென்சி பிரிவைச் சேர்ந்தவர்கள். நாடு முழுவதும் மொத்தம் 7 மாநிலங்களில் இவர்களின் எண்ணிக்கை 30 விழுக்காட்டுக்கும் அதிகமாக உள்ளது. இந்த 7 மாநிலங்கள் மட்டுமே இணைந்து நாட்டின் 234 மக்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய வல்லமை பெற்றுள்ளதால் வரவிருக்கும் தேர்தல்களில் இவர்களின் வாக்குகள் பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.